உட்காந்து விழுது விழுது கோடா விழுந்துட்டு சீட்டுக்கட்டு போல கண்ணிமைக்கும் நேரத்தில் வீடு இடிந்து விழுந்த காட்சியை அவ்வளவு எளிதில் யாரும் மறந்திருக்க முடியாது. பார்த்து பார்த்து கட்டிய வீடு கண்முன்பே வெள்ளத்திற்கு இரையானதை பார்த்து ஒட்டுமொத்த குடும்பமும் புழு போல துடித்து போனது. தாத்தா, எல்லாமே போச்சே என கதறிய குரலும் இன்னும் காதில் ஒலித்துக் கொண்டேதான் இருக்கிறது. இந்த நிலையில் நெல்லை டவுன் பகுதியில் தற்போது தண்ணீர் வடிந்தாலும் இருக்க வீடு இல்லாமல் குடும்பமே தவிக்கிறது. 2 நாளாக முகாமில் இருந்த நிலையில் தாங்கள் வசித்த இடத்திற்கு சென்று பார்த்தபோது இடிபாடுகள்தான் கிடக்கிறது என வேதனை தெரிவித்ததோடு தற்போது எங்கே போவதென்று தெரியாமல் தெருவிலேயே டீ கடைக்கு முன்பு இருப்பதாக அவர்கள் கண் கலங்கினர். சேர்த்து வைத்த மொத்த பொருளும் வெள்ளத்தோடு போய்விட்டது என்று கூறிய அந்த பெண் இனிமேல் எப்படி வாழப்போகிறோம் என தெரியவில்லை என்றதோடு அரசு வீடு கட்டி தர வேண்டுமென கோரிக்கை விடுத்தார். ஞாயிற்றுக்கிழமை விடிய ஒரு நாள் 1 நாள் மழையில் எங்கள் வீடே அப்படியே சுக்கு நூறு அப்படியே ஆச்சு. தப்பிக்க வழி இல்லாமல் நாங்கள் எப்படி தான் வீட்டுக்கு வெளியே போகிறோன்னு இருந்து அப்புறம் எங்கள் மாடியில் வழியாக நாங்கள் எங்கள் ஏற்ற வீட்டு தம்பிங்களை கூப்பிட்டு நாங்கள் அங்கே போயிட்டோம். அங்கே போய் கொஞ்சம் நேரத்தில் எங்கள் வீடு மொதல் வீடு அப்படியே விழுந்து கொஞ்சம் நேரத்தில் இதாச்சு. அதுலேருந்து 1/4 மணி நேரம் நாங்கள் இருக்க தம்பி எங்களை நீங்கள் காப்பாற்றணும், உங்களை நீங்கள் எங்கள் போயிருங்க, எதிர் வீட்டுக்கு போயிருங்க. ஆனால் 3வது மாடிக்கு அடுத்த வீட்டுக்கு கொண்டு வச்சு கொஞ்சம் நேரத்தில் எங்கள் வீடு அப்படியே உட்காந்து அப்படி இதாகிருச்சு. இப்போ ரொம்ப நாங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து நாங்கள் எங்கே நிற்கிறது தெரியல. 3 நாள் எங்களை முகாமில் கொண்டு வச்சுருந்தாங்க. இப்போ நான் ரோட்டில் தான் இப்படி நின்றுட்டு இருக்கோம். இங்கே தான் உட்காந்துருக்கோம். எதுவுமே எடுக்க முடியல. எங்களுக்கு எல்லாமே போச்சு. எங்களை உடுத்துற துணியில இருந்து ஒரு உடுத்தின சேலையோடு நாங்கள் நிற்கோம். பொதுவாகவே வீடு என்பது எல்லோருக்கும் ஒரு உணர்வு. வீட்டை இழந்து நிற்கும் குடும்பத்துக்கு என்ன ஆறுதல் சொன்னாலும் பத்தாது. எந்த ரூபத்திலாவது உதவி கிடைக்குமா என அந்த குடும்பமே ஏங்கிக் கொண்டிருக்கிறது. எங்களுக்கு உதவி செய்யுங்க, நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம். நாங்கள் கஷ்டப்பட்டு அந்த வீடை கட்டணும். பிள்ளைங்களாம் வளர்ந்து இடம் இப்படி நாங்கள் அவ்வளோ பாடுபட்டு நாங்கள் வாழ்க்கையெல்லாம் இப்படி ரொம்ப போச்சு. பலபடி நாங்கள் எப்படி மீண்டு வரப்போகிறோன்னே தெரியல. எங்களுக்கு மக்கள் தான் எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு உதவி செஞ்சு, முதலமைச்சர் எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு உதவி செஞ்சு எங்களுக்கு வீடு கட்டி தரணும். நாங்கள் இப்படி நடு ரோட்டில் நிற்கும். என்ன செய்யணும் தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கோம். உட்கார இடம் இல்லாமல் இந்த டீ கடையில் இப்படி உட்காந்துட்டு இருக்கோம். மிச்சம் எல்லாம் புறக்கி போட்டுக்கிட்டு என்ன செய்யனே தெரியல. எங்களுக்கு அவங்க தான் எங்களுக்கு காப்பாற்றணும். வெள்ள பாதிப்பை ஆய்வு செய்ய வந்த மத்திய குழுவினரிடம் வெள்ளத்தில் வீடு அடித்து செல்லப்பட்டது குறித்து விவரிக்கும் போதே உணர்ச்சி வசப்பட்ட அந்த பெண் மத்திய குழுவினரின் காலில் விழுந்து உதவி கேட்டிருக்கிறார். திடீரென காலில் விழுந்த அந்த பெண்ணை மத்திய குழுவினர் ஆறுதல் படுத்தி தேவையான உதவிகளை செய்து தருவதாக கூறினர். கடன் வாங்கி பார்த்து பார்த்து கட்டிய வீடு ஒரு நொடியில் தரைமட்டமான நிலையில் நடுத்தெருவில் நிற்கும் குடும்பத்திற்கு அரசு உடனே உதவி செய்ய வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.